வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. துடிக்கின்ற என்னமோ விபரீதங்கள் இசைந்தது நமக்கு இப்போ அந்த மன்னன் ராமசுவாமி நீ மனிதர் என்று என்ன வேண்டாம். அவர் முன்னாளில் ஆதிவஸ்து மன்னா மொழி வேண்டி வரும் அடியே சொன்னதை நான் முடிக்காத விடமாட்டேன்னு சொல்லி இப்படி போறாரு அந்த சோமுகாசூரன். சோமுகாசூரன் என்ன செஞ்சா உனக்குதான் தெரியும். என்ன செஞ்சான்னு என்ன கேட்டா அந்த சோமுகாசூரன் 4 வேதத்தை ஆமா கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான் சோமுகாசூரன். சரி அம்மா வந்து அந்த கிருஷ்ணன் இடத்துல மாயவர் இடத்துல முறையிட அப்ப இவன் கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவனை எப்படி போனா மடிப்பது சுருதி என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் மீட்டு வருவது அப்படின்னு சொல்லி அடியே கடல்ல மீனாக உருவம் எடுத்து கடல்ல குதிச்சு அந்த சோமுகாசூரனை மடித்து சுருதி என்று சொல்லப்படக்கூடிய 4 வேதத்தையும் கொண்டு வந்து பிரம்மாவிடத்துல கொடுத்தா அந்த கிருஷ்ணன் அந்த விஷ்ணு அந்த விஷ்ணுவராகிய ராமரை பகைத்தார். அடியே கஷ்டமடைவீர் காணும் தமையன், கஷ்டப்படுங்க நீயும் உங்க அண்ணனும். அந்த விஷ்ணுவேதான் இப்ப ராமசுவாமியா பிறந்திருக்கிறாரு. நீங்க போனீங்கன்னா நீங்களும் மடிஞ்சு போயிருங்கன்னு போய் சொல்லு. தார ஒலி ஐயோ 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 ராமசாமி ராமசுவாமியா சுவாமி அவன் மனசு இல்லையாமா மனசுல ராமசுவாமியா. ஆமாமா மனசுல ராமசுவாமி. ஆமா அவரேதான் இப்ப மாநில ஜென்மமா பிறந்திருக்காரு. அவரேதான் இவரேதான் அவரும். அப்படியா அவன் மனசு இல்லையா? இல்லைங்க. நான் யாரு? குறையில்லா ஈசன் வாழ்வு குறையில்லாயின் வாழ்வு கொடுமுடி அட்டமே தாக்கி
பாராப்புகிறீர்களாம் பாரு நீர் கச்ச காதைக்கு அரை நிமிடத்தில் வருகிற அந்த மனிதருக்கு நீயோ அஞ்சு அவனுக்கு வலுவுகள் எது சொல்லடி வலுவுகள் எது சொல்லடி தொட்டு வார்த்தையான என்ன மண்ணுகளை பண்ண ரெடி அந்த பக்கம் வார்த்தையா அண்ணா கொஞ்சம் தூக்கி விடுண்ணா கொஞ்சம் தூக்கி விடுண்ணா தூக்கி விட்டுதான் அப்படிங்குது ஒரு சொட்டா தானுங்க என் வாழ்க்கை ஈசனுடைய வாழ்க்கை எப்படி ஈசன் வாழ்வு உங்க வாழ்வு என்னுடைய வாழ்க்கை சாவே கிடையாது சாவே கிடையாது எங்களுக்கு குறையில்லா ஈசன் வாழ்வு கொட்டும் முட்டி அத்தமே தாக்கி கொடுமுடி மாறிங்களா கொட்டும்னா கொட்டு முட்டி முடிச்சு ஆட்டி அப்படி பூமியில தாக்குவேன் அப்படியே புடிச்சு அட்டிப்பது பூமியிலையா பாரில் இருக்கப்பட்ட கிரி என்றால் மலை கிரி என்றால் மலை பாரில் இருக்கப்பட்ட மலையெல்லாம் அரை நிமிடத்தில் கச்ச கச்சன்னு கச்சக்குது டீ தூள் போய் வாங்கி பாருங்க அரை நிமிடத்தில் மலையெல்லாம் கசக்கி அரை நிமிடத்தில் வருவேன் அண்ட வெடித்தது போல் சாமி அந்த மாநில பெயர் அந்த மாநிலனுக்கு வலு இருக்குதா வலுவுடன் ராமரை பிளமுடன் ஏகி இப்பயே பிடிச்சிட்டு வரும் போடி அப்படி சொல்றா சொல்றாங்க மட்டும் தான் சொல்றேன் கருவாக்குழி அசான் தகிறா நீ சொல்லல நான் சொல்ல அவரு சொல்றேன் அப்படி என்ன சொல்ல எதுக்கு வாங்குறது மனவேதனை இந்த நாதன் வித்துவோர் முக்காலத்தில் அவர் தீதில்லா வரகமாகி சீமைந்தார் உலகம் சுற்றி பாதாளம் கொண்டு போன பராக்கிரமனை தனை பீலக்க அவர் மேல நீ தன்னை வகித்து நாதா விஷ்ணு பேர் அம்மராயினா
நீ வாழ கோயிலுக்கு ஓடு வேதனை ஈன்ற நாதன், வேதத்தை ஈன்றவரு அந்த விஷ்ணு. விஷ்ணு முக்காலத்தில் வீதியில வராகம் பண்ணி 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 ஆக்கிதனை கொள்வதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய பன்னி அவதாரம் கொண்டார். எப்படி ஆக்கிதன் அட்டுளிய செய்யற அட்டுளியும் தாங்க முடியாத எல்லா தேவர்களும் நடுநடுக்கி போனாங்க. இந்த பூமியே பாய அப்படியே சுருட்டிட்டு போய் நரகம் என்று சொல்லக்கூடிய, நரகம்னா என்ன, அதுல போய் கோட்டை கட்டி உலகத்தையே பாயா சுருட்டிட்டு போய் கொண்டு போய் அவனுடைய நகரத்துல வச்சுட்டான். ஆமா, அந்த ஆக்கியதனை எப்படி நாம மடிப்பது அப்படி என்று சொல்லி அந்த அசிங்கத்துக்குள்ள போகிறதா இருந்தா பன்னியா உருவம் மாறணும் அப்படின்னு சொல்லி வராகம் என்று சொல்லக்கூடிய பன்னியாக உருவத்தை மாற்றி அந்த நரகத்திலே கோட்டை கட்டி இருக்கக்கூடிய அந்த ஆக்கியதனை நரகத்து அந்த கோட்டைக்குள்ள போய் அந்த ஆக்கியதனை மடித்து உலகையே மீட்டார் அந்த ரகுநாயகர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவராகிய ராமரை பகைத்தால் கஷ்டம் அடைவி காணும் உன் தமை, நீயும் உங்க அண்ணனும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த விஷ்ணுவை தான் இந்த ஜென்மத்துல மானிட ஜென்மத்துல ராம சுவாமியா பிறந்திருக்கிறாங்க. அதனால நீயும் போய் உங்க அண்ணனோட சேர்ந்து மடிஞ்சிடாதீங்க. என்றுரைக்க வந்த கண்ணியே சொல்வேன் கேளா. யானைய கண்டு அடங்குமா சிங்கந்தானும் வீராக வீரம் பெற்று விஜயராமன் கொடலெடுத்து இப்ப போடுவேன் மாலையாக இனி ஓடிப்பதுள் உரைக்காது. அடிப்பன்மையிலாலே ஓடிப்பதுள் உரைக்காது. நாடி உள்ள நானா காணம் என்று உரைக்க வந்த கண்ணியே சொல்வேன் கேளாய். யானையை கண்டு அடங்குமா சிங்கம்? ஆமாமா அடங்குமா. யாருக்காக வீரம் பெற்று இந்த வீரம் யாருக்காக? விசயராம கொடல் எடுக்க. அந்த ராம சுவாமியுடைய குடலை எடுக்க. கொடல் எடுத்து இன்னைக்கு நான் போட போற மாலையாக உன்னை குத்தி சொல்லிட்டு போ அப்படின்னு அழைச்சனா வந்த பொண்டாட்டி இல்லாம சந்தையில கண்டாரோலிங்க பேரு என்ன கண்டாரோலி அப்புறம் பொண்டாட்டி இல்லைங்க. ராமசாமி குடல் எடுக்கிறாராம். இவரு குடல்
ஏங்க நான் கூட நேத்து எடுத்துட்டு வந்தேன். ஏங்க மை டார்லிங் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஏங்க குடல ராமசாமியுடைய குடல் எடுத்து மாலை இன்னைக்கு போடுற நீ மாலை போடுறேன். ஏங்க குடல் எடுத்து மாலை போடுவேன். ஏங்க ஏன் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறேன். குடல் எடுத்து மாலை போடுறேன்னு சொல்றிய, உண்மையிலும் குடல் எடுத்து மாலை போட்டவர் யாரு தெரியுமா? எவண்டி போட்ட என்ன விட்ட என்ன தவிர எவன் போட முடியும்? என்னால் முடியும். எவன் போட போற மாலையாக மன்ன வீரியம் பேச வேண்டாம் வெகு போல இரணியா சூரன் அண்ணா யாருமே எதிரில்லாத அவனோட நாமோ சூரவே தேவரெல்லாம் இந்த குவலையும் நடுங்க வாழ்ந்தார். அந்த நாரனார் தூணுக்குள்ள நாதா நரசிங்க ரூபமாயினா ராமசாமியுடைய குடலை பிடிங்கி மாலையா போடுறோம்னு சொல்றது இன்னையோட நிறுத்திக்காங்க. உண்மையிலேயே குடலை பிடிங்கி மாலையா போட்டவர் யார் தெரியுமா? எவன் போட இப்படிதான் வீரியம் பேசிக் கொண்டிருந்த இரணியாசூரன். எப்பேற்பட்ட இரணியாசூரன்? ஆமா, சிவனிடத்துல போய் பகலிலையும் வரவில்லை, பிரம்மா இடத்துல போய் பகலிலும் சாவில்ல, இரவிலும் சாவில்ல, ஆணாலையும் சாவில்ல, பெண்ணாலும் சாவில்ல, எந்த ஒரு மிருகத்தாலையும் சாவில்ல. ஆமா, வீட்டுக்கு உள்ளேயும் சாவில்ல, வீட்டுக்கு வெளியும் சாவில்ல, எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு சாவே இருக்க கூடாதுன்னு சொல்லி வரத்தை வாங்கினார் இரணியாசூரன். அது மட்டுமா, இந்த சூரவே தேவரெல்லாம் இந்த குவளையுமே நடுங்க வாழ்ந்தான். ஒரு குழந்தை போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதா இருந்தாலும் முதல்ல அரிணமோன்னு சொல்லக்கூடாது. அரிணமோன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அப்பவே சிறசாக்கணும். இரணியனமோ அப்படின்னு தான் அந்த தான் விளங்கணும். ஆமா, இதை எப்படியாவது இவன் கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லி இவனுக்கென்று ஒரு மகன் பிரகலாதன் பிறக்க, பிரகலாதன் பிறந்த உடனே நாரதனை போய் அந்த குழந்தை காதல அரிணமோன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. யாரு? இரணையனுடைய மகன் பிரகலாதனுக்கு. அப்ப 5 சிறுவயதானது கொண்டு போய் பாடசாலையில சேர்த்தன உடனே இரணையனமோன்னு ஆசிரியர் கத்து கொடுத்தாங்க. ஆனா அந்த குழந்தை பிரகலாதன் இரணையனமோன்னு சொல்லவே இல்லை, அரிணமோ மட்டும்தான் சொன்னான். இவரோ கடும் கோபமாகி, ஆமா, எத்தனையோ வார்த்தை சொன்னாலும் என் பேர சொல்லாம என் எதிரியுடைய பேர அரிணமோன்னு சொல்றிய, அந்த அரி எங்கடா இருக்கிறான் அப்படின்னு இரணைய சொல்ல, தூணிலையும் இருப்பார், துருமலையும் இருப்பார், எங்கு நிறைந்திருப்பார் ஏகாந்த மூர்த்தி அப்படி என்று சொன்ன உடனே இந்த தூணில் இருப்பானா, இந்த தூணில் இருப்பானா அப்படி என்று எட்டி தூண காலால இரணையில் உதைத்த உடனே
அரணார் தூணுக்குள்ள நரசிங்க ரூபமானாரு. நரசிங்க ரூபம்னா எப்படி? முகம் சிங்க முகம், உடல் மனித உடல். இது மிருகமா மனுஷனா? எதுக்கும் சேரல. வீட்டுக்கு உள்ள ஒரு காலு, வீட்டுக்கு வெளியே ஒரு காலு. இது எப்படி வீட்டுக்கு எதுக்கும் சேராது? பாதி பொழுது கீழே இறங்கிடுச்சு, பாதி பொழுது மேலே இருக்குது. இரவா பகலா? எதுக்கும் சேராது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் சாவல்னு வரவாங்கனான இரணைய அவனை எப்படி மடித்தாரு தெரியுமா? தன்னுடைய மடி மேல வைத்து, அடியே மடி மேல வச்சு, வீட்டுக்கு உள்ளயும் வீட்டுக்கு வெளியே ஒரு காலில் வச்சு, மடி மேல வச்சு, இந்த நெகக்கண்ணு, இந்த நெகக்கண்ணாலேயே நெகத்தாலேயே இப்படி மார்பை இரண்டா பிளந்து கொடலை புடுங்கி மாலையா போட்டவர் அந்த லகுநாயகர் விஷ்ணுதான் நரசிங்க அவதாரத்துல போய் கொடலை புடிங்கி மாலையா போட்டாரு. கொடலை புடிங்கி மாலையா போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காத. கொடல் வேணும்னா காலையில வா, மகனஞ்சாவடியில எடுத்து தரல, கொங்கனாபுரத்துல உனக்கு கொடல் எடுத்தாரு. கொண்டு போய் வறுத்து சாப்பிட்டு, நேத்து தூக்கல்ல, மோட்டர் கிணத்துல இறங்கிட்டு தூக்கல்ல, கொடலை தின்னுபிட்டு வறுத்து தின்னுபிட்டு நாளைக்காவது நல்லா தூங்கிட்டு வாங்க. இன்னையோட குடல் எடுத்து மாலையா போடுறோம்னு சொல்றது விட்டு மாலையா போட்டவன் ராமசாமி. அதனால ஒண்ணும் தெரியாம மடமடன்னு போய் மரணம் அடைஞ்சு போவாத, அடைஞ்சு போவாத. என்று என் எதிர்நேற்றம் வந்தாய். உன் பிராணனை வாங்குவேன் என் கை வாளுக்குள்ளே. என்ன போல் தைரியம் உள்ளவன் இந்த தரணியில் ஒருவன் உண்டோ? அங்கு ஆறுன்னு எதிராடும் காளிக்கு இப்ப அவளுக்கு பழி கொடுப்பேன். அவளுக்கு பழி கொடுப்பேன். அவளுக்கு பழி கொடுக்க நானே இருக்கேன். அவளுக்கு பழி கொடுக்க நானே இருக்கேன். வாய் கூசாமல் மரணம் அடைவேன் என்று என் எதிரிலே பேசுகின்றாயே, இப்பயே பிராணனை வாங்கிடுவேன். என் கை வாளுக்கு உண்மை ஏண்டா? விரல் நீட்டி சொல்லு. இப்படி விரல் நீட்டி. என்ன போல தைரியம் உள்ளவன் தரையில் எவன்டா இருக்கிறான்? எத்தனையோ பேர் போய் நானே தான் பெரிய புளுத்து என்ன சொல்ற காதியா கிட்ட போய் சொல்லு. மகாராஜா உங்கள் ஆட்ட ஆராய்ச்சி இருக்க முடியுமா? நீங்க யாரு எப்பேர் விட்டாரு மகாராஜா? என்னை போய் தைரியம் தரணியில் எவன் இருக்கான்? என்ன இருக்க முடியுமா? அந்த ராமலட்சுமி இருவர் இன்னைக்கு நான் என்ன செய்வேன்? அந்த சிவன் முன்னே நடனம் செய்தாலே காளிகா தேவி, சிவன் முன்ன நாட்டியம் ஆடினாலே காளி தேவி. அன்னவளுக்கு பழி கொடுக்க நான் இருக்கிறேன். உனக்கு என்னவாது சூடு நடந்திருக்கேன். கேளு.
போனா செத்து போயிடாது. அவரு போனா போட்டு வா, நம்ம இப்படி போயிடலாம். அருமை சொன்ன மாதிரி செகண்டா தான் தொலைவு கிடக்குது. நான் புருஷன் கல்யாணம் பண்ண என்னத்துல போலாங்கிற. ஆமா, இவ்வளவு தூரம் சொல்றதா கேக்குறாரா? என்னங்க உங்க அண்ணன் ராவணன் தான் நல்லவன் சொல்லி உங்க அண்ணன் ராவணன் பேச்ச கேட்டு போறீங்களே, உங்க அண்ணன் ராவணன் நிலைமை எப்படி தெரியுமா? என்ன எப்படி கட்டணும்? என்ன தெரியுமா உங்க அண்ணன் ராவணன்? ராவணன் கொடுமையாலே இப்போ விளங்கவே வந்திருக்கின்ற கொடுமை தாங்க முடியாதான், இவனை போய் யாரு அடக்குறது அப்படின்னு தேவரெல்லாம் தெய்வலோகத்துல ஒண்ணு சேர்ந்து மீட்டிங் போட்டு இவன் ராவணனுடைய கொடுமையை நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூவரில் ஒருவரான மூர்த்தியே நாராயணன் மேவியே பூமி பாரம் பூமி பாரத்தை தீக்க விளங்கவே வந்திருக்கிறார் இந்த ராம சுவாமியா. இப்ப மாநில ஜென்மத்துல அந்த ரகுநாயகர் தான் பூமி பாரம் தீக்க உங்க அண்ணனை கொள்வதற்காகவே இப்ப ராமசுவாமியா வந்திருக்கிறாரு. அவரை போய் நீங்க வெட்டி பலி கொடுக்கணும்னு நினைச்ச நீ சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன், மரணம் அடைஞ்சுவீங்க. சுவாமி அந்த ராம சுவாமி ஒண்ணும் செய்யாதீங்க. ராமா ராமா இவன் எனக்கு பெண் ஜாதி, ஆணுக்கு பெண் நடக்கும். ஆணுடைய வார்த்தை மேல ஆமா என் வார்த்தை கட்டுப்பட்டவதான் இவன். நான் ஒரு தரம் சொன்னா அடிக்கடி ராமா ராமா ராமனையே பெருசாவே பேசுறாங்க. அவன் தான் அவனுக்கு பெரியவனா? அவன் அவனுக்கு பெருசு. அடி ராமா ராமா ஆயிடுச்சு ராமன பேரு அடிய சொல்ல வந்தாது அதடி அடி செவியை நீ கட்ட கல்வியும் கொள்ளாதது மணிமணிக்கு நடந்து போடி என்ன நடவும் என்று
மனமா